திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி ரெடி பண்றதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து ஒரு பேன்ல சேர்த்து இந்த மாதிரி அரிசி நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்ப அதே பேன்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இது கூட ஒரு கப் பொடி பண்ண வெல்லமும் சேர்த்து வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சோன்னா தனியா எடுத்து வச்சிட்டேன். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அதே பேன்ல அந்த கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை ஊத்தியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள இப்ப நான் வறுத்து வச்சிருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் ரவை பாத்துல இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்ப வெள்ளைக்கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட துருவன தேங்காய் கொஞ்சம், அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் சேர்த்து கூடவே அந்த அரைச்சு வச்சிருக்க அந்த மாவையும் சேர்த்து கைவிடாம நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியா வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வேக விடணும். இப்ப மூடியை திறந்து இது கூட பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய், வறுத்த முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமா நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறினா மணக்க மணக்க திருவாதிரை களி ரெடி.